மெய் எழுத்துக்கள் இக் இங் ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச் இஞ்ச் ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. வரிசையாக பார்த்தோம்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இட் இன் ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இட் இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இப் இம் ஆகிய இரு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இர் இழ் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. இவ் இது மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இர் இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு நம்ம உச்சரிக்கிறோம், எந்தெந்த இடத்துலேருந்து தான் அது பிறக்கிறது என்பது எல்லாமே மிக அழகாக கொடுத்துள்ளனர்.